அசோக் நகரில் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாக ஐசிஎல் பின்கார்ப் நிறுவனம் அரிமா சங்கத்துடன் தமிழ்நாடு காவல்துறை இணைந்து அசோக் நகர் முழுவதும் 100 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அசோக் நகரில் மக்களுக்கு பாதுகாப்பை மேம்படுத்தவும் மேலும் வலுப்படுத்தவும் ஒரு முக்கியமான முயற்சியாக ஐசிஎல் பின்கார்ப் நிறுவனம், லயன்ஸ் கிளப் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையுடன் இணைந்து அசோக் நகர் முழுவதும் 100 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் துவக்க விழா ஐசிஎல் பின்கார்ப் நிறுவனத்தின் முழுநேர இயக்குனர், தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி உமா அனில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த முயற்சி அப்பகுதியில் குடியிருப்போருக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதில் ஐசிஎல் பின்கார்ப்பின் உறுதியை வெளிப்படுத்துவதோடு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. R3 அசோக் நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஐசிஎல் பின்கார்ப் நிறுவனத்தின் முதன்மை மேலாண்மை இயக்குனரும் வழக்கறிஞர் அனில்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தீநகர் மாவட்ட காவல்துறை துணை ஆணையாளர் குத்தாலிங்கம், உதவி ஆணையாளர் ஆல்ட்ரின், R3 அசோக் நகர் காவல் நிலைய ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் அரிமா சங்கம் மாவட்டம் 324 ஐஎப் முன்னாள் மாவட்ட ஆளுநரும் கேபினெட் ஆலோசகருமான BMJF லயன் டாக்டர் மணிலால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தங்க நகை கடன் மற்றும் நிதி சேவைகளில் சிறந்து விளங்கும் முன்னணி NBFC நிறுவனமான ஐசிஎல் பின்கார்ப் சமூக நலத்திட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுத்து பொது பாதுகாப்பு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளின் நலனில் தனது உறுதியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. ஐசிஎல் பின்கார்ப் நிறுவனத்தின் இந்த முயற்சி சிவிக் அமைப்புகள், காவல்துறை மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆகியோரின் ஒருங்கிணைந்த முயற்சியாக தொடங்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பை உறுதி செய்யவும், பாதுகாப்பான குடியிருப்புகளை உருவாக்கவும், அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தவும் நோக்கமாக கொண்டு இம்முறை தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையினர், பின்கார்ப் நிறுவன அலுவலர்கள், அரிமா சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமான சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.